everyone, welcome back to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு நயன்தாரா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் பண்ண போகிறேன் ஃப்ரம் த மூவி மிஸ்டர் லோக்கல். அண்ட் அவங்க ஐஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ப்ரௌன் ஸ்மோக்கி ஐயாக இருக்கும். அண்ட் லிப்ஸ் வந்து கோரல் லிப்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் வந்து பிங்க் லிப்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த லுக் தான் நம்ம வந்து இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் இது தான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஜூம் இன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஐஸ் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ் அண்ட் கோரல் லிப்ஸ் அண்ட் நான் பிங்க் லிப்ஸும் பண்ணியிருக்கேன் இதே வீடியோவில். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம பேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் தேவை. நான் வந்து எம்கேஃபின் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டேன். நான் யூஸ் பண்ணி ஒரு 10 minutes கழிச்சு தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு மெப்ளின் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் நம்ம பார்த்திங்கன்னா 128 வார்ம் நியூட். ஸோ நான் அந்த ஃபவுண்டேஷன் தான் என் ஃபுல் ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து மீடியம் டு ஹை கவரேஜ் கொடுக்கும். ஸோ நல்ல ஃபவுண்டேஷன் நீங்கள் லேயர் பண்ண உங்களுக்கு வந்து கவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இது அப்ளை பண்ணுறது நீங்கள் வெறும் ஃபிங்கர்ஸ்லேயே அப்ளை பண்ணலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். பியூட்டி பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஈரமாக்கிக்கோங்க. எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பஞ்சை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து எல்லா எட்ஜஸ் உங்களோட கார்னர்ஸ் உங்கள் ஃபேஸோட ஃபோர்ஹெட் எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து அன்ஈவனாக இருக்கும் ஸ்கின் டோன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். நான் வந்து ஏடிஎஸ் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். நான் அண்டர் ஐஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணல, ஜஸ்ட்டு ஓரத்தில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அதுவே வந்து நல்ல பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்கள் ஹோல் ஐஸ்க்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் கரெக்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலும் கண்ணுக்கு கீழே வெறும் ரிங் ஃபிங்கரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வேறு ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அதில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ரிங் ஃபிங்கரில் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் ப்ரெஷர். அண்ட் ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை செட் பண்ணோம். நான் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஹைடெக் ஸ்டாஸில் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய டோன் பார்த்திங்கன்னா ஃபேர் டோனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காண்டரிங்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காண்டரிங் பண்ண போகிறது. ஜஸ்ட் அந்த ஷேடோ க்ரியேட் பண்ணால் எனக்கு போதும். ஸோ அதனால் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன் நோவா ஐ ஷேடோ பேலட்லேருந்து. வெறும் என்னோடய மூக்கோட சைட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி என்னோடய மூக் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும். பட் நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா ஒரு ஃபினிஷ்டு லுக் கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ அதனால தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்னும் நோஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஹைலைட்டிங் மாதிரி இருக்கும். அண்ட் கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமே உடனே வந்து நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண ஸ்பஞ்சில் வந்து நல்லா டேப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டி பேலட்லேருந்து அந்த பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் அதில் வந்து 4 விதமான பிங்க் ஷேட் இருக்குது. ஒன்று கோரல் ஷேட் இருக்குது, இன்னொன்று வந்து டார்க் பிங்க், இன்னொன்று பேல் பிங்க், இன்னொன்று லைட் ரோஸ் மாதிரி ஒரு கலர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ அதனால அந்த பேலட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் பார்த்த ஃபோட்டோகிராஃப்ஸில் எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்ல பிங்க் ஷேடு இருந்துச்சு அவங்க சீக்ஸில். நான் பார்த்திங்கன்னா வந்து சைடில் தான் அப்ளை பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாக சீக்ஸ்லேயே அப்ளை பண்ணல. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால் நான் வெறும் சைடில் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நல்லா டார்க்காக அப்ளை பண்ணிவிடுங்க உங்களோட ப்ளஷ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்பஞ்ச் இருக்குல்ல, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஸ்பஞ்ச். ஸோ அதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோஸி பிங்க் சீக்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளஷ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம். நான் சிவானா ஐ ஷேடோ பேலட்டே வந்து என் ஹைலைட்டராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரே பேலட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் எடுத்திருக்க ஷேட் பார்த்திங்கன்னா வந்து கோல்ட் ப்ளஸ் சில்வர் எடுத்திருக்கேன். அண்ட் எப்போவுமே ஒரே ஷேடை தான் நீங்கள் வந்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது பிரைட்டாக இருக்கோ அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது ஒரு யூனிக் கலராக இருக்கும். ஸோ ஹைலைட்டிங் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரியணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் எல்லாமே என்னென்ன ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து நல்லா வந்து டேப் பண்ணிக்கணும். இது ஏன் நான் ஒரு ஸ்டெப்லேயும் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷனோட நல்லா மர்ஜ் ஆகும் உங்களோட ஹைலைட்டரும் சரி உங்கள் ப்ளஷும் சரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாலெஸ் லுக் கிடைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ப்ரோஸை ஃபில் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுறது ப்ளூ ஹெவன் ஜெல் ஐலைனர். ஸோ இது வந்து சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும் என்னோடய ப்ரோஸில். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கலர் கரெக்டர் பேலட். அண்ட் இந்த பேலட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீம் கரெக்டர் இருக்கும். ஸோ அதில் இருக்க ப்ரௌன் ஷேட் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு க்ரீம் ஐ ஷேடோ மாதிரி இருக்க போகுது. ஏன்னா க்ரீம் ஐ ஷேடோ தான் பெஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே பவுடரோட க்ரீம் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அது வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கலர் கரெக்டரை வந்து ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணுறது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணலாம், இல்லை ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணலாம். ஃபிங்கர்ஸில் கொஞ்சம் ஈஸியாக வரும். அண்ட் நீங்கள் மீதி இருக்க பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். எங்கெல்லாம் உங்கள் ஃபிங்கர்ஸ் போடலையோ அங்கே மட்டும் நீங்கள் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இதுதான் வந்து ஐ ஷேடோவோட இதுதான் வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபினிஷ்ட் லுக் கிடைக்குது. அண்ட் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஸோ என்னால் எங்கெல்லாம் கையில் அப்ளை பண்ண முடியாத இடத்துலலாம் வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை வந்து ஈவனாக ஆக்குறேன். எப்போவுமே பவுடர் மாதிரி இருக்க ப்ராடக்ட்டோட க்ரீம் ப்ராடக்ட்ஸில் தான் வந்து பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஐஸ்க்கு ஒரு ப்ரௌன் பேஸ் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐ ஷேடோ அப்ளை பண்ணும். நான் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். இது சிவானா பேலட். அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு ஐ ஷேடோ வந்து நல்லா பிக்மெண்டடாக தெரியும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம க்ரீம் பேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அவங்க ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌனாக தான் இருக்கும். பட் அந்த ஐ லைனில் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். அண்ட் அது வந்து நல்லா ஸ்மஜ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஸ்மஜிங் ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்மஜ் பண்ணி விட்டுறேன். அண்ட் நம்ம இப்போ ஏன் இப்படி பண்ணுறோன்னா வந்து நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ஷார்ப்பான ஃபினிஷ் கிடைக்கும். இதே நீங்கள் சாஃப்ட் ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஐலைனர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா ஸ்மஜ் பண்ணி விட்டுருங்க. மேக் ஷூர் நீங்கள் காஜல் அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஜெல் ஐலைனர் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வாட்டர் லைனுக்கு வந்து இந்த ப்ரௌன் ஷேடை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஐஸ்க்கு வந்து நல்லா அந்த ரவுண்டு ஷேப் கிடைக்கும். அண்ட் வந்து ஸ்மோக்கி ஐஸாகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காஜலுக்கு நான் லோரல் கோல் பென்சில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்போ வந்து ப்ளூ ஹெவன் வாக் ஃப்ரீ மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்போ வந்து லிப்ஸ்டிக். ஸோ இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க பிங்க் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் பிங்க் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் பிங்க் லிப்ஸ்டிக் நான் வந்து மெப்ளின் கலர் ஷோ எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வைலட் ஃபியூஷன். அண்ட் இந்த ஷேட் பார்த்திங்கன்னா நல்லா க்ளாஸி பிங்க் ஷேட், கொஞ்சம் டார்க் பிங்க் சைடில் இருக்குது. ஸோ அந்த பிக்கோட மேட்ச் ஆகலை, அதனால நான் இன்னொரு ஷேட் அப்ளை பண்ணுறேன். இதுவும் மெப்ளினோட கலர் ஷோவில் லைவ்லி வெல்வெட் ஷேட் பேர். அண்ட் அதே லுக்கில் அவங்க 2 லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் வந்து கோரல் சைட். நெக்ஸ்ட் வந்து இது லைம் கிரைம் லிக்விட் லிப்ஸ்டிக், இந்த ஷேட் ரியாட். இந்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்து கொஞ்சம் பிங்க் சைடில் தான் இருக்கும். அண்ட் இதை வந்து இன்னொரு லிப்ஸ்டிக்கோடு நான் டாப் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கோரல் ஷேட் கிடைக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் லைம் கிரைமோட எல்லா லிப்ஸ்டிக்ஸுமே சூப்பராக இருக்கும். நல்ல ப்ரைஸில் வாங்கினேன். நான் வந்து அமேசானில் அப்போ ஆஃபர் போய்ட்டுருந்தேன், நல்லா வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த கோரல் ஷேட் கிடைக்கிறதுக்காக நான் வந்து மேட் லுக் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வார்ம் கிஸ். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி பிங்க் பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்ம் கலர் இல்லை நியூட் கலர் நம்ம அப்ளை பண்ணுறதுனால அது வந்து கோரல் ஷேடாக மாறிடும். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. Until then, I meet you next. This is Akshara saying bye bye and take care of yourself.